சர்க்கரை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மாறி மாறி இருக்கிறதுனால இந்த உள்ளங்கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைவாயிடும். ரத்த ஓட்டம் குறைவாயிட்டா அங்கே இருக்கிற ரத்த நரம்புகள்லாம் தேவையான ஊட்டம் நீங்கள் நல்ல பேலன்ஸ்டான நான் சொன்ன பாருங்க சரிவிகித சமச்சீர் உணவு. அது வந்து இந்த அறுசுவை உணவு. அதில் இனிப்பை தவிர்த்து கசப்பும் துவர்ப்பும் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கணும். வாழைப்பூ, வாழைத்தண்டு, கொய்யாப்பழம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த எரிச்சல் குறையும். அத்திப்பழம், அத்திக்காயெல்லாம் கூட கூட்டு பண்ணி சாப்பிடலாம். கோவக்காய் கூட்டு பண்ணி. பாத எரிச்சலுக்கு என்ன செய்யணும்? பெண்ட தைலம்னு சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் பாதத்தில் தடவிட்டு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர், ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், இந்த அரை மணி நேரம் சூடான இந்த இது காலத்துக்கு இதில் வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இப்படி மாற்றி மாற்றி சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் மாற்றி மாற்றி வச்சு எடுத்தீங்கன்னா அந்த ரத்த குழல் சுருங்கி விரியும், அந்த ரத்த ஓட்டம் வரும், அந்த கால் எரிச்சலை இந்த பிண்ட தைலம் குணமாக்கி விடும். மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன உணவுகளெல்லாம் பின்பற்றினீங்கன்னா பாத எரிச்சல் முழுமையாக குணமாயிடும்.